guys, welcome to Code with Ketu. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சின்ன வயசில் விளையாடுற எக்ஸ்ஓ கேம் தான் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் HTML CSS JavaScript யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு Day 17 of 100 days of coding சேலஞ்சில் இருக்கோம். ஓகே வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் நம்மளோட எக்ஸ்ஓ கேமோட அவுட்புட். ஃபஸ்ட்டு எல்லாமே நமக்கு எம்டி செல்ஸாக இருக்கா. இப்போ நான் வந்து கேம் விளையாட ஆரம்பித்ததும் இங்கே நீங்கள் பிளேயரோட டேனில் பார்க்கலாம். எக்ஸ் டேன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓவோட டேன் இருக்குது. ஸோ நான் ஓ ஸ்டாண்ட் கொடுக்குறேன். தென் எக்ஸ், தென் ஓ, அண்ட் தென் ஹியர் எக்ஸ், அண்ட் தென் ஹியர் ஓ. ஃபைனலி எக்ஸை வின் பண்ண வச்சாச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பிளேயர் எக்ஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகாது. அகெயின் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கேம் வந்து விளையாட முடியும். சப்போஸ் இதை நம்ம ஃபுல் எல்லா பக்கமுமே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் வந்து நம்ம ட்ரா ஆக்கிட்டோம்னா இது வந்து இட்ஸ் அ டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகே வாங்க இந்த கேமை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த கேமுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே ஒரே ஃபைலில் கண்டெயின் பண்ணியாச்சு. இதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டைல்ஸ் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, அண்ட் தென் HTML இருக்குது. இங்கே நீங்கள் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட எக்ஸ்ஓ கேமை டிசைன் பண்ணுறதுக்காக. தென் இங்கே எப்பயும் போல் ஹெட்டில் நம்ம வந்து மெட்டா டேட்டா கண்டெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டைட்டிலில் வந்து நம்ம கேமோட டைட்டில் கொடுத்துருக்கோம். லிங்க்கில் வந்து இங்கே வந்து நான் ரோபோட்டோன்ற ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லிங்க்கை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபாண்ட்ஸ் google.apiயில் வந்து இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஃபாண்ட் தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட பாடி பார்ட்டில் தான் வந்து நம்ம ஃபுல் அங்கே டிஸ்பிளே பண்ணுற எல்லா கண்டென்ட்டுமே நம்ம பாடியில் மட்டும்தான் எழுத முடியும். ஹெடரில் வந்து கொடுக்கக்கூடாது. பாடியில் மட்டும்தான் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற எல்லா டேட்டாவையுமே கொடுக்க முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவ்க்குள்ளே தான் வந்து எல்லா டேட்டாவையுமே கண்டெயின் பண்ணியிருக்கேன். இதில் H1ல் வந்து நம்ம கேமோட டைட்டில் இருக்குது. தென் இந்த டிவ்வில் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்டை டிசைன் பண்ணுறதுக்கான டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த போர்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு கார்டு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த போர்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருக்கிற ரோஸை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா இதை தான் ரோஸ்னு சொல்கிறேன். இந்த 3 ரோஸையுமே வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம கீழே இருக்கிற இந்த போர்டு ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்ஸும் இருக்குது இல்லையா, இந்த செல்லெல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக யூனிக்கான ஸ்டைலிங்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்காக போர்ட் செல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட் செல்லை வந்து நான் காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே செல்ஸோட ஒரே டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. இதுதான் நம்மளோட போர்டோட சிம்பிள் டிசைன். இங்கே ஒரு டிவ் வச்சுருக்கோம், அண்ட் தென் இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கோம். இந்த டிவ் எதுக்குன்னா நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக இங்கே டிவ் கொடுத்துருக்கோம். நீங்கள் டிவ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை H யூஸ் பண்ணிக்கலாம், H1 H2 எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ரீசெட் பட்டன் எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி கேம் விளையாடும் போது உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, ரீசெட் பண்ண பின்னா தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு விளையாட முடியும். அதுக்காக நம்ம வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்கோம். கான்ஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிளில் தான் வந்து நம்ம போர்டில் இருக்க எல்லா செல்ஸையுமே கெட் பண்ணி இந்த செல்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இங்கே வந்து என்ன ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆக போதோ அதை வந்து அந்த எலமெண்ட்டை நம்ம இங்கே வாங்கி கான்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரீசெட் பட்டனுக்கான எலமெண்ட்டையும் இங்கே வாங்கி நம்ம ரீசெட் பட்டன் சொல்லிட்டு கான்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா கரண்ட் பிளேயர் வந்து நம்ம எக்ஸை தான் வந்து ஸ்டார்டிங்கில் வைக்க போகிறோம். ஸோ வந்து கரண்ட் பிளேயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டேன். போர்டோட ஸ்டேட் வந்து array9.fill null அப்படின்னா போர்ட் ஸ்டேட்டை வந்து அரேவாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதில் 9 வேல்யூஸ் கண்டெயின் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்காக தான் இங்கே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் லைனில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு கேமை வந்து நம்ம ஆக்டிவாக ட்ரூவாக வச்சுக்கிறோம். இங்கே கான்ஸ்ட் வின்னிங் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த 0 1 2 இந்த அரேயில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க இந்த எல்லாமே வந்து நம்ம அவுட்புட்டில் பார்க்க முடியும். இதை தான் வந்து நான் 0ன்னு இண்டிகேட் பண்ணுறேன், இது 1ன்னு பண்ணுறேன், இது 2ன்னு பண்ணுறேன். ஸோ 3 4 5 6 7 8 இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 3 6 அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு இந்த ஆர்டர்லேயுமே உங்களுக்கு வந்து கேம் வந்து எக்ஸ் ஃபுல்லாக வந்துச்சுன்னா வின் பண்ணலாம் இல்லையா, அதுக்கான கண்டிஷன் எழுதியிருக்கோம். அண்ட் தென் இந்த டயக்னலாகவும் தென் இந்த பக்கம் டயக்னலாகவுமே நமக்கு வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா வின் பண்ணும். ஸோ அதுக்கான எல்லா கண்டிஷன்ஸையுமே வந்து நம்ம வின்னிங் கண்டிஷன் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து எழுதியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்போ கால் பண்ணுறோன்றது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் வந்து நான் செல்ஸை வந்து கிளிக் பண்ணுறப்ப தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம செல்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணி நம்ம போர்டோட செல்ஸில் இருக்க எல்லாத்தையுமே இந்த செல்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த செல்ஸை வந்து ஃபார் ஈச் போட்டு ஒவ்வொரு செல்லையுமே நம்ம கிளிக் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அப்படி ஒரு செல் கிளிக் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஈவென்ட் டாட் டார்கெட் என்ன பண்ணுன்னா, எந்த செல்லை வந்து அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கிளிக்கடு செல்லை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிடும். அப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால தான் நம்ம லேட்டர் இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுது. இப்போ கிளிக்கடு செல் இன்டெக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஸை வந்து ஃபார்மை மாற்றுறோம் அரேவா. ஏன்னா நோடு லிஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நோடு லிஸ்ட்டை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதில் வந்து இன்டெக்ஸ் ஆஃப்லாம் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வந்து அரேவாக வந்து மாற்றுறோம். மாற்றிட்டு அதோட இன்டெக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ண பின்ன இங்கே வந்து நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, அது வந்து ஆல்ரெடி கிளிக்டு இன்டெக்ஸாக வந்து இருக்கக்கூடாது. அண்ட் தென் அது வந்து கேம் ஓவர் ஆகுறப்பையும் அவங்க கிளிக் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி கிளிக் பண்ணியிருந்தா ஜஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் பண்ணிடுறோம். அந்த கரண்ட் பிளேயரை வந்து நம்ம வந்து பார்டர் ஸ்டேட்டில் கிளிக்டு ஸ்டேட்டில் வந்து கிளிக்டு செல் இன்டெக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த கிளிக்டு செல் இன்டெக்ஸில் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். இப்போ சப்போஸ் வந்து அந்த கரண்ட் பிளேயர் வந்து எக்ஸா இருந்தாங்கன்னா நமக்கு எக்ஸுக்கான ஸ்டைலிங் தான் ஆட் பண்ணணும். அதுக்காக கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஆடில் வந்து எக்ஸுக்கான ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் மேலே ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டைல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பேன். இந்த கலர்ஸ் தான் வந்து எனக்கு எக்ஸுக்கு வந்து டிஃபைன் ஆகணும். இப்போ சப்போஸ் வந்து அது ஓவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓக்கான கலர்ஸ் வந்து ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு அங்கே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஜேஎஸில் வந்து எப்பயும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் டாட் ஆட் போட்டு நம்ம வந்து அந்த செல்லுக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம செக் ரிசல்ட்டுன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒன்ஸ் வந்து யூசர் கிளிக் பண்ணிகிட்டே இருக்க அது வந்து வின் பண்ணுறாங்களா இல்லை டை ஆகுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வந்து இங்கேயே நம்ம செக் ரிசல்ட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறோம். இந்த ஃபங்க்ஷன் செக் ரிசல்ட் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஃபால்ஸாக தான் இருக்கும். அண்ட் தென் உள்ளே வந்துட்டு ஃபார் லூப்குள்ளே வந்துட்டு i is equal to 0லேருந்து i less than winning condition dot length வர போகும். இந்த winning conditionோட length வர இந்த லூப் வந்து ரன் ஆகும். i ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ஒன்றா கூடிகிட்டே இருக்கும். ஸோ வின்னிங் கண்டிஷன் ஆஃப் ஐயில் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் கண்டிஷன் ஆஃப் ஐயில் 0 இருக்குமா? இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா 0, 1, 2 அப்படின்ற இந்த அரேவை வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுலேருந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறோம் ஏபிசின்னு. போர்ட் ஆஃப் ஏவும் அண்ட் போர்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு போர்ட் ஆஃப் பி அண்ட் போர்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு போர்ட் ஆஃப் சி. மூணுலேயுமே ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா, அதாவது இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓகே வந்து எக்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ வான் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ட்ரூவாக மாற்றிட்டு பிரேக் பண்ணிடுறோம். இங்கே லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடுறோம். இங்கே வந்து இஃப் அவங்க வந்து வார்ன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டு நமக்கு கீழே ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் வருது இல்லையா? பிளேயர் யாரை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பிளேயரை நம்ம வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணி அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து கேம் ஆக்டிவ் வந்து ஃபால்ஸாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சப்போஸ் இல்லை இது வந்து நடக்கலை, போர்டு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இஃப் போர்டு வந்து நல்லாவே இல்லாமல் எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அப்போ யாருமே வின் பண்ணவே இல்லை அப்படின்ற டைமில் இட்ஸ் டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஓகே, இப்போ கரண்ட் பிளேயரை நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக இருக்கிறப்ப அவங்க வந்து ஓன்னு நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து எக்ஸ் வரும். ஸோ அப்போ கரண்ட் பிளேயர் வந்து இங்கே ஓவாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு இங்கே எக்ஸ் கிடைக்கும். இது வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி XO அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்டஸ் டாட் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன பண்ணுன்னா, இங்கே வந்து உங்களுக்கு எந்த பிளேயரோட டர்ன் அப்படின்றத இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட கேமோட கண்டிஷன். அண்ட் தென் அதை நமக்கு வின் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கான 2 ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டோம். இப்போ வந்து ரீசெட் பட்டனை வந்து அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் ஈவெண்ட் லிசனரில் கிளிக் ஆகிறப்ப இந்த ரீசெட் கேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆனதும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் பிளேயரை வந்து எக்ஸ்ன்னு மாற்றிடுறோம். அகெயின் இங்கே போர்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் நல் வேல்யூஸாக. 9க்குமே வந்து நல் வேல்யூஸ், ஏன்னா ரீசெட் பண்ணி புதுசாக விளையாட போகிறோம். ஸோ எல்லாத்தையும் எம்டி பண்ணுறோம். தென் கேமை வந்து ஆக்டிவ் ஆக்குறோம். அது வந்து இப்போ ட்ரூவாக மாறிடுச்சு. தென் இங்கே வந்து கரண்ட் பிளேயர் வந்து எக்ஸ் தானே, ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் பிளேயர் எக்ஸ் டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா, செல்லில் ஃபுல்லாக போயிட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை ஃபுல்லாக வந்து நம்ம எம்டி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க ஸ்டைலிங்ஸையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இதுதான் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி.
அண்ட் தென் நம்ம இனிஷியலாக வந்து நமக்கு வந்து என்ன பிளேயர் வந்து விளாடணும் அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக கரண்ட் பிளேயரை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து எக்ஸா ஒய்யா அப்படின்றத நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அவ்வளோதான் நம்மளோட JavaScript பார்ட். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா ஒன்ஸ் மோர் பாருங்கள். அப்படியே புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.